Good morning. Let us go for the third definition of past continuous tense in today's class, right? So the tense which we are going to learn today is past continuous tense. It is the sixth tense, past continuous tense. What are the auxiliary verb do we use here? For active voice, was, were. Then which form of the main verb should we use here? Fourth form of the main verb. Right. You know very well where you have to use was and were. If the subject is I, he, she, it, you have to use was. If the subject is we, you, they, the auxiliary verb is were. Right. Then where will you apply past continuous tense? So it is the third definition. So definition number third. Definition 3. Where will you apply past continuous? If there was an action or two or more than two actions were going on at some time in the past, then past continuous tense must be applied for all. ஒன்று அல்லது இரண்டு மற்றும் இரண்டிற்கு மேற்பட்ட செயல்கள் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் அனைத்து செயல்களையும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் குறிப்பிட வேண்டும். இதுதான் தேர்ட் டெஃபினேஷன், ரைட்? So let us go for the definition at first. So if there was an action or two and more than two actions, then two actions were going on at some time in the past. Then past continuous tense must be applied for all. நல்லா கவனிங்க. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயலோ அல்லது இரண்டு மற்றும் இரண்டிற்கு மேற்பட்ட செயல்கள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் அனைத்து செயல்களையும் நம்ம எதில் சொல்லணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் மட்டும் நடந்திருக்காது, பல்வேறு செயல்கள் நடந்திருக்கும். எல்லா செயல்களையும் குறிப்பிடுவதற்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பயன்படுத்தணும், தொடர்ந்து நடைபெற்றிருந்தால். ஸோ லெட் us go for the definition in Tamil. வரையறை. ஸோ வரையறை 3. கடந்த காலத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெற்றிருந்தால் எல்லா செயல்களையும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் குறிப்பிட வேண்டும். ரைட்? உதாரணங்கள் பார்க்கும்போது ஆழமாக புரியும் உங்களுக்கு. ஸோ லெட் us go for the example. ஓகே. நேற்றிரவு அம்மா சமைத்து கொண்டிருந்த பொழுது நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ரெண்டு செயல் நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். என்ன செயல்? அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, அதே நேரத்தில் நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? படித்து கொண்டிருந்தேன்.
ஸோ இரண்டு செயல்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் எல்லா செயல்களுக்கும் நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். ஸோ இன் எவ்ரி கிளாஸ் ஐ டெல் யூ whenever you make a sentence you have to follow the sentence pattern, right? So subject has to come first. நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? நான் படித்து கொண்டிருந்தேன். இப்போ யார் படிச்சுட்டு இருந்தா? நான். சப்ஜெக்ட் யார்? ஐ. ஸோ சப்ஜெக்ட் போட்டாச்சு. ஐ வந்து ஆக்சிலரி வேர்ப் என்ன போடணும்? வாஸ். ஸோ ஐ வாஸ். அடுத்தது எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். சப்ஜெக்ட் போட்டாச்சு, ஆக்சிலரி வேர்ப் போட்டாச்சு. அடுத்தது மெயின் வேர்ப் போடணும். ஸோ படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரீட். ஸோ ரீடோட எத்தனாவது ஃபார்மு? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ ஐ வாஸ் ரீடிங். நான் படித்து கொண்டிருந்தேன். எப்பொழுது படித்து கொண்டிருந்தேன்? அம்மா சமைத்து கொண்டிருந்த பொழுது. பொழுதுக்கு என்ன கன்ஜெக்ஷனு? வைல் ஆர் வென். யார் சமைச்சிட்டு இருந்தா? அம்மா. ஸோ வைல் மதர். அம்மாங்கிறவங்க யார்? ஷீ. மறுபடியும் சப்ஜெக்ட். ஸோ ஷீ வந்து என்ன பண்ணும்? ஆக்சிலரி வேர்பு வாஸ். ஸோ வைல் மதர் வாஸ் எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த வேர்பு? ஃபோர்த் ஃபார்ம். அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? சமைச்சிட்டு இருந்தாங்க. சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக். குக்கோட ஃபோர்த் ஃபார்ம் என்னது? குக்கிங். எப்போ? நேற்று இரவு. நேற்று இரவுக்கு என்ன இங்கிலீஷில்? லாஸ்ட் நைட். ஸோ ஐ வாஸ் ரீடிங் வெல் மை மதர் வாஸ் குக்கிங் லாஸ்ட் நைட். புரிஞ்சது இல்லையா? ரைட். ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகே. அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ரைட். ஸோ அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். இதில் ரெண்டு செயல். ஒன்று அவர்கள் விளையாடி கொண்டிருந்தது, மற்றொன்று அங்கே அவள் நின்று கொண்டிருந்தது. இந்த ரெண்டுமே கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது ரெண்டு செயல்களுக்கும் நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். ஸோ அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு என்ன இங்கிலீஷில்? ஷீ. ஷீ வந்து என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு வாஸ். அவள் என்ன செயல் செய்து கொண்டிருந்தாள்? நின்று கொண்டிருந்தாள். நிற்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டாண்ட். ஸ்டாண்டோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம் போடணும். ஸோ ஷீ வாஸ் ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் நின்று கொண்டிருந்தாள். எங்கே? அங்கே. ஸோ அங்கேக்கு என்ன இங்கிலீஷில்? தேர். ஸோ ஷி வாஸ் ஸ்டாண்டிங் தேர். எப்பொழுது? அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வைல். ஸோ அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? தே சப்ஜெக்ட். தே வந்து என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு வேர். வைல் தே வேர். என்ன செயல் செஞ்சுட்டு இருந்தாங்க? விளையாடுறது. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. ப்ளேயோட எத்தனாவது ஃபார்ம் பண்ணணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ வைல் தே வேர் பிளேயிங் ஷி வாஸ் ஸ்டாண்டிங் தேர். ஆர் ஷி வாஸ் ஸ்டாண்டிங் தேர் வைல் தே வேர் பிளேயிங். எங்கன்னா இந்த கிரவுண்ட், மைதானத்தில் அப்படி போட்டுக்கலாம். ரைட். ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. நாங்கள் பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். ரைட். ஸோ நாங்கள் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ ரெண்டு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. ஒன்று அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தோம்? பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தோம். ரைட். ஸோ என்ன செயல் நடந்துட்டு இருந்தது? அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? தே சப்ஜெக்ட் போட்டாச்சு. தே வந்து என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு வேர். ஸோ தே வேர். அவர்கள் என்ன செயல் செய்து கொண்டிருந்தார்கள்? சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். சண்டையிடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபைட். ஃபைட்டோட எத்தனாவது ஃபார்ம் பண்ணணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ தே வேர் ஃபைட்டிங். ரைட். எப்பொழுது சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள்? நாங்கள் பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்த பொழுது. ஸோ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வைல். மறுபடியும் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இரண்டு வாக்கியங்கள் இங்கே நம்ம சேர்த்து பேசுகிறோம். கடந்த
வகுப்பை போல. இரண்டாவது பயன்பாட்டில் எப்படி இரண்டு வாக்கியங்களை இணைத்து பேசுகிறோமோ அதே போலவே இங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்கள் கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் எல்லா செயல்களையும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸே வச்சு நம்ம அமைக்கலாம் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி. ரைட். ஸோ தே வேர் ஃபைட்டிங், அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். எப்பொழுது? நாங்கள் பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்த பொழுது. ஸோ நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில் வி வந்தால் என்ன பண்ணணும்? வி வந்தால் வேர் பண்ணணும். ஸோ ஒயில் வி வேர் என்ன செய்து கொண்டிருந்தோம்? காத்து கொண்டிருந்தோம். காத்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் வெயிட்டோட எத்தனாவது ஃபார்ம் பண்ணணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ ஒயில் வி வேர் வெயிட்டிங், எதற்காக? எங்கே? பேருந்து நிறுத்தத்தில். ஸோ when you mention a smaller place you have to use at, and at the same time when you want to point out anything you have to use at. So பேருந்து நிறுத்தம் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், அதனால் at. So at the பேருந்து நிறுத்தத்துக்கு என்ன இங்கிலீஷில்? bus stop. Bus stop is a common noun. When you want to make it into proper noun you have to use the. So at the bus stop. So they were fighting while we were waiting for the bus at the bus stop. Right. So let us go for the next example. Okay. என் தந்தை சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது நான் அங்கே படித்து கொண்டிருந்தேன். நான் அங்கே பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். ரைட். ஸோ எங்கள் அப்பா சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது நான் சென்னையில் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். ரைட். ஸோ இங்கே இரண்டு செயல்கள் ஒரே சமயத்தில் கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது. ஒன்று அப்பா சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்தது, மற்றொன்று நான் பள்ளிக்கூடத்தில் சென்னையில் படிச்சுட்டு இருந்தது. ரைட். ஸோ நான் படித்து கொண்டிருந்தேன். ஸோ வாட் இஸ் த சென்டென்ஸ் பேட்டர்ன்? ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த சென்டென்ஸ் பேட்டர்ன். வாட் இஸ் த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ்? சப்ஜெக்ட், ஆக்ஸிலரி verb, main verb, extension, and at the end full stop. You have to follow this sentence pattern for all the sentences which you write. Right. So நான் படித்து கொண்டிருந்தேன். அப்போ ஐ வந்து என்ன போகும்? ஆக்ஸிலரி verb was, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் was. அடுத்தது மெயின் verb. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டடி. ஸோ ஐ வாஸ் ஸ்டடியிங். எங்கே? பள்ளியில். ஸோ ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் ஸ்கூல். நான் பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். எப்போ? என் தந்தை சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது. எங்கே படிச்சுட்டு இருந்தேன்? இன் சென்னை. இங்கேயும் போட்டுக்கலாம் அல்லது கடைசியும் போடலாம். ஸோ ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல் இன் சென்னை. ஆர் எப்பொழுது? என் தந்தை வேலை செய்து கொண்டிருந்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வைல். யார் வேலை செஞ்சுட்டு இருந்தது? மை ஃபாதர். மறுபடியும் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். சப்ஜெக்ட், மை ஃபாதருங்கிறவர் ஹீ வந்து என்ன பண்ணணும்? வாஸ். ஸோ வைல் மை ஃபாதர் வாஸ், என் தந்தை என்ன செஞ்சுட்டு இருந்தார்? வேலை செய்து கொண்டிருந்தார். வேலை செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஒர்க்கோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ வைல் மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங். எங்கே? இன் சென்னை. ஸோ சென்னையில். சென்னை பெரிய இடம். ஸோ பெரிய இடத்தை குறிப்பிடுகிற பொழுது என்ன பண்ணணும்? இன் போடணும். ரைட். நெவர் ஃபர்கெட். when you mention a bigger place you have to use in. So I was studying in school while my father was working in Chennai. ஸோ கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் அனைத்து செயல்களையும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் குறிப்பிட வேண்டும். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டெஃபினிஷன். நெவர் ஃபர்கெட். A lot of exercise sentences have been given for you. Please do exercise. Never forget, practice makes a man perfect. பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். The answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us meet in the next video. Thank you.